ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஜிப் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 பார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஏன்னா இது பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக 2 வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு நான் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ராயஜாக ஒரு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சைடு வந்து அப்படி வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி மெட்டீரியலாக பார்த்து நீங்கள் சுடிதாரில் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜிப்பு வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக ஜிப்போட லென்த் என்னமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதும். அதை விட இதில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து ஜிப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம வெட்டி விட்டுறலாம். அப்புறம் அந்த கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ராயேஜாக இருக்கிறதால நான் 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம 2 இன்ச்சு கிளாத்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து மடித்து தைச்சிட்டோம்னா இந்த மாதிரி ராயேஜ் இல்லாத கிளாத் வந்து எண்ணோட்டான மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஸ்டைல், அதாவது இது வந்து போட் நெக்குக்கு நான் வைக்கிறேன். எந்த மாதிரி நெக்குக்காக இருந்தாலும் நீங்கள் சேம் இதே ப்ரொசீஜர் தான். சப்போஸ் நீங்கள் நைட்டியில் வச்சாலும் நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கலாம். ப்ளவுஸில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ப்ளவுஸ் சில பேர் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு போடுவாங்க பேடட் ப்ளவுஸ்க்கு. அந்த மாதிரி வச்சாலும் இதே ஸ்டைலில் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த 2 கிளாத்தும் வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு இதில் வந்து உள்ள வெளியில் அப்படியே தெரியுது, அதனால தான் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள வெளியில் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க கவனமாக. சின்ன ட்ரிக்ஸ் தான், நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜிப்புக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி அந்த சைடில் இருக்கிறது வச்சுக்கோங்க. மீதி வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்துகிட்டு இப்போ கிளாத் பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். கிளாத் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி அந்த கிளாத் வந்து கொஞ்சம் எச்சா வரணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போது இந்த மடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராயேஜ் இருக்கிற கிளாத் வந்து கீழே போயிடணும். மேலே வந்து நார்மல் கிளாத் வந்து மேலே வரணும். அது லைட்டாக வந்து 2 mm வந்து மேலே இருக்கிற கிளாத் வந்து தள்ளி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் தள்ளி வச்சு தைச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் தேங்க. அப்போ வந்து வெளியில் வந்து அந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்மளுக்கு எப்போவுமே பிசுறு தட்டாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு இருக்கிற கிளாத்தும் நான் வைக்கும்போது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கீழே வந்து ஒரு 2 mm அந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி கீழே இருக்கிற தட்டு வந்து அதிகமாகவும் மேலே இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஒன்று வந்து மேலேருந்து நம்ம வச்சுட்டு வந்தோம், 2வது கிளாத் வந்து நம்ம கீழே ஜிப்பு கீழே இருந்து நம்ம வச்சுட்டு வரணும். அது வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கிளாத்துக்கு மேலே இன்னொரு கிளாத் வந்து கவர் ஆகாமல் பக்கத்தில் வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு போய் துணி சிக்காமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி டிப்ஸ் நிறைய இருக்குது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பின்னாடி வந்து ராயேஜ் வந்து தட்டாது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இதை எப்படி வச்சு தைக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன். கவனமாக தைக்கணும் அது. ஏன்னா ஒன்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஜிப்பு பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜிப்பு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளாத் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கவர் ஆகணும். மேலே கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜிப்பு தெரிகிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மடிக்கிறது பாருங்கள், சமோசாக்கெலாம் நம்ம மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிக்கணுங்க. அந்த கரெக்டாக அந்த கிளாத்துக்கு மேலே இப்படி ஒரு ஸ்டெப் மடிச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மடிச்சுக்குங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி மடித்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த கடைசியில் வந்து நல்லா டர்ன் அடித்து பீக் அடிச்சுக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி தான் அடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். 2 சைடுமே இதே மாதிரி பீக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது அட்டாச்சிங் வீடியோவாக நான் போடுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.